ஆப்கூக் 3:18 வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூருவேன். ஆப்கூக் தீர்க்கதரிசியின் நம்பிக்கையையும் தேவன்மேல் அவர் வைத்திருந்த உறுதியான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை விளக்குவதற்கு அதன் சூழலையும் ஆப்கூக் நூலின் மையக் கருத்தையும் புரிந்துகொள்வது முக்கியம். சூழல். ஆப்கூக் நூல் பாபிலோனியர்களின் படையெடுப்பு மற்றும் யூதாவின் வரவிருக்கும் அழிவு குறித்து தேவனோடு ஆப்கூக் உரையாடுவதை பதிவு செய்கிறது. ஆப்கூக் தேவனிடம் யூதாவில் நிலவிய அநீதிகள் மற்றும் பாபிலோனியர்களின் கொடுமை குறித்து கேள்விகள் எழுப்புகிறார். தேவன் அவருக்கு நீதி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கிறார், ஆனால் அது உடனடியாக நடக்காமல் தேவனுடைய நேரத்தில் நிறைவேறும் என்று கூறுகிறார். இந்த வசனம் ஆப்கூக்கின் இறுதி ஜெபத்தின் ஒரு பகுதியாக வருகிறது. ஆப்கூக் 3:1-19 வரை, அங்கு அவர் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய இரட்சிப்பின் வல்லமையையும் போற்றுகிறார். வசனத்தின் பொருள். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆப்கூக் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தேவனையே தனது மகிழ்ச்சியின் ஆதாரமாக காண்கிறார். முந்தைய வசனங்களில் 3:17 அவர் பயிர்கள் தோல்வியடைவது, கால்நடைகள் இல்லாமல் போவது போன்ற பஞ்சம் மற்றும் இழப்புகளை விவரிக்கிறார். இவை அனைத்தையும் மீறி அவர் தேவனில் மகிழ்ச்சியை காண முடிவு செய்கிறார். இது உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற சூழ்நிலைகளை சார்ந்திருக்கவில்லை, மாறாக தேவனுடைய நம்பகத்தன்மையையும் அவருடைய உறவையும் சார்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூருவேன். ஆப்கூக் தேவனை என் இரட்சிப்பின் தேவன் என்று அழைக்கிறார். இது தேவனுடைய இரட்சிப்பு வல்லமையையும் அவருடைய மக்களை விடுவிக்கும் திறனையும் வலியுறுத்துகிறது. களிகூருவேன் என்ற வார்த்தை ஆழமான உற்சாகமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இந்த மகிழ்ச்சி தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேல் உள்ள நம்பிக்கையிலிருந்து வருகிறது. எதிர்காலத்தில் தேவன் தம்முடைய மக்களை மீடுப்பார் என்ற நம்பிக்கையை இது பிரதிபலிக்கிறது. ஆன்மீக பயன்பாடு. நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த வசனம் சோதனைகள் மற்றும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தேவன்மேல் நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது. ஆப்கூக் தற்காலிக இழப்புகளுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய நித்திய வாக்குத்தத்தங்களை பார்க்கிறார். தேவனில் மகிழ்ச்சி உலக இன்பங்கள் அல்லது பொருள் ஆசீர்வாதங்களை விட தேவனுடைய இருப்பும் அவருடைய கிருபையுமே மகிழ்ச்சியின் உண்மையான ஆதாரமாக இருக்கிறது. எதிர்கால நம்பிக்கை. என் இரட்சிப்பின் தேவன் என்ற வார்த்தைகள் தேவனுடைய மீட்பு உறுதியானது என்பதை நினைவூட்டுகிறது. இது விசுவாசிகளுக்கு தற்போதைய கஷ்டங்களுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய மீட்பு நம்பிக்கையை அளிக்கிறது. முடிவு. ஆப்கூக் 3:18 சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் தேவனுடைய நம்பகத்தன்மையிலும் இரட்சிப்பின் வாக்குத்தத்தத்திலும் மகிழ்ச்சியை காணும் விசுவாசத்தின் அற்புதமான வெளிப்பாடாகும். இது விசுவாசிகளை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தேவனை புகழ்ந்து அவரில் மகிழ்ச்சியை காண ஊக்குவிக்கிறது.